வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க, இந்த மடி நோய் அறிகுறி நமக்கு காட்டிருங்க மாடு. அந்த மடி நோயை வந்து உடனே பார்க்கலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இந்த பதிவுங்க. இந்த மாடு வந்து நேற்று காலையில் வரைக்கும் தீனி தின்னு எல்லாமே முறையாக என்ன நடக்கணுமோ இயற்கையாக நடக்கிறது நடந்துருச்சு. எப்போயுமே 10-11 மணி ஆச்சுன்னா எல்லா வேலையும் முடிச்சிருவோம். அப்புறம் 3 மணிக்கு மேலே தான் இந்த மாட்டை பார்ப்பேங்க. அது வரைக்கும் அது பாட்டுக்கு நல்லபடியாக படுத்துருக்கும். 3 மணிக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாடு ஒரு முறையான அமைப்பில் இல்லைங்க. அந்த எப்பயும் நார்மலாக இருக்கிற அமைப்பில் இந்த மாடு இல்லைங்க. அப்போயே ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. என்ன காய்ச்சலா என்ன ஏது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா மடி வந்து இப்போ பார்த்த மடி வீக்கம்லாம் இல்லைங்க. சும்மா நார்மலாக இருந்த மடி தான் இருந்துச்சு. இருந்தாலும் மாடு சோர்ந்து போய் படுத்துருச்சுங்க. தீனி திருப்பி தண்ணிக்கு விடும்போது தண்ணி சரியாக குடிக்கலைங்க. தீனி சரியாக எடுக்கலை. இது மடிதோய் தான் அப்படின்னு மடியை தொட்டு பார்த்தேன். அப்போ தெரிஞ்சிருச்சுங்க. மடியை தொடவும் அதுக்கு வலி வேதனைகள் இருந்திருக்கும் போருக்கு. அது நம்ம மடியை தொட்டவனே அது அங்கிட்ட நகர்ந்து போயிடுச்சுங்க. இதெல்லாம் பார்த்து ரெடி பண்ண யோசிக்கவங்களாட்டி மணி 5 ஆகி போச்சுங்க. சரி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி நம்ம கேட்டுட்டு என்னன்னு சொல்லி வர சொல்லலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணால் அவர்னால் வர முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சுங்க. டாக்டர் சொன்ன ஒரு வழிமுறைகள் படி இதுக்கு கொடுக்க வேண்டியதை மருந்து மாத்திரைகள் கொடுத்தோம். நம்மளும் இயற்கையான ஒரு முறையில் நாட்டு வைத்தியம் என்ன செய்யணுமோ செஞ்சிட்டாங்க. இருந்தாலும் இது வந்து ஒரு சின்ன வைத்தியம் இல்லைங்க. இது வந்து பெரிய வைத்தியம்னு நமக்கே தெரிஞ்சு போச்சுங்க. ஏன்னா உடனே சரியாகக்கூடிய அமைப்பில் இந்த மாட்டுக்கு இல்லை. இது டாக்டர் வந்து பார்த்து ஊசி போட்டால் தான் இது சரியாகும் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியுங்க. இருந்தாலும் டாக்டர் வர முடியாத சூழ்நிலை. சரி காலைல வரைக்கும் இருக்கட்டும், பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு விட்டாச்சுங்க. இந்த மாடு வந்து ஒரு 7 லிட்ரு 8 லிட்ரு ஒரு நேரத்துக்கு கறக்கிறதுங்க. சாயந்தரம் ஒரு 3 லிட்ரு 4 லிட்ரு தான் கறந்துச்சு. காலையில் பார்த்திங்கன்னா மடி நல்லா வீங்கிச்சுங்க. சுத்தமாக இப்போ பார்த்திங்களா இந்த மடி வந்து இந்த மாதிரி வந்து மடி ஃபுல்லாக ஒரு சைடு நல்லா ஏறிடுச்சுங்க. பால் பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்ரு கூட வரலைங்க. தவிர்க்க முடியாததுனால இந்த மாட்டை வந்து உடனடியாக நம்ம கவனிக்க முடியலைங்க. அந்த ஒரு நேரம் தள்ளி போனதுனால பாருங்கள், பால் 8 லிட்ரு 7 லிட்ரு கறக்கிறது 1 லிட்டரு ஆகிப்போச்சு. இப்போ டாக்டரை கூப்பிட்டு இதெல்லாம் ஊசியெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ தான் ஓரளவுக்கு தீனியெல்லாம் எடுக்குது, தண்ணி குடிக்குது. இருந்தாலும் நமக்கு பாலும் போச்சு, மடி நோய் முத்திக்கிச்சுங்க. இது ஒரு நேரம் தவறுனா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவுங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம இதை தவற விட்டதுங்க. நம்ம இதை வந்து ஒரு நேரம் 2 நேரம் ரொம்ப தவற விட்டுட்டோம்னா ரொம்ப முத்திக்கிங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாடு வந்து அந்த ஒரு ஈத்தை வேஸ்ட் ஆகிரும். அந்த அளவுக்குலாம் போகிற கண்டிஷன்லாம் இருக்குது. அதனால் எப்போயுமே மாடுகள் மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்க உன்னிப்பாக மாடுகளை கவனிச்சிக்கிட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு நேரம் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சாவே அந்த மாடு பால் குறைஞ்சிருங்க. இப்போ உடனடியாக இந்த வேலையை நான் செஞ்சுருந்தா ஒரு 2 நாளில் இது ஓரளவுக்கு சரியாக இருக்குங்க. இது சரியாகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் ஆயிருங்க. ஏன்னா சொல்ல முடியாதுங்க. என்னோடய கணிப்பு ஒரு 10 நாள் ஆகும் அப்படிங்கிறதான். ஒரு முறையான அந்த பால் வர்றதுக்கு ஒரு 10 நாள் ஆகும் அப்படிங்கிற எண்ணம் தானே ஒழிஞ்சு இன்னும் கன்ஃபார்மாக சொல்ல முடியலைங்க. இன்னும் போக போகத்தான் இது தெரியுங்க, இது எப்படி கறக்க போகுதுன்னு. எல்லாமே நம்பிக்கையில் நம்ம யோசித்து இப்போ சொல்கிறது தான். இருந்தாலும் அதை அப்போயே பார்த்துருந்தா இந்த அளவுக்கு விளைவுகள் வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. நமக்கு பால் போகாது. ஒரு 2 நாளில் சரியாகக்கூடிய விஷயத்த நாம் வந்து பல நாள் இழுக்கக்கூடிய தன்மைக்கு கொண்டு போயிடுறோங்க. அதனால் மாட்டுக்கு மடி நோய் அப்படின்னு வந்துட்டால் உடனடியாக பார்த்துறணுங்க. அப்போ தான் அது வந்து முத்தாத அளவுக்கு போயிருங்க. நம்ம ஒரு நேரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாவே முத்திருங்க, பால் குறைஞ்சி போயிடும். அதை பாலை ஏற்றுறது ரொம்ப சிரமமாயிருங்க. மாடு கன்று வச்சுருக்கவங்க ஒரு சில நேரங்களில் இந்த விஷயங்களை பற்றி தேடலாம். அதுக்காக இந்த பதிவுங்க. நம்ம இந்த மடி நோயை உடனே கவனிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றின பதிவு தாங்க இந்த பதிவு. மீண்டும்
ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.